ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியா மார்ட்டை பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இன்னும் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இந்தியா மார்ட்டை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா மார்ட்னா என்ன, ஸோ இதோட யூஸ் கேஸ் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்றது, அதை பத்தி தான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்றோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணோம்னா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் நம்ம சேனல்ல கவர் பண்றோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய பிசினஸ் ஓனர் டிஜிட்டல் மார்க்கெட் ட்ரை பண்ணாலும் பேரலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பிகாஸ் இந்தியா மார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி B2B பிக்கெஸ்ட் மார்க்கெட் பிளேஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு B2B பிசினஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் இந்த இந்தியா மார்ட். இந்த இந்தியா மார்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க லீட்ஸ் பை பண்ண முடியும், ஃப்ரீ பிளான் அப்டேட் பண்ண முடியும், பிளஸ் வந்து உங்க பிளான் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான் இருக்கு. அதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியா மார்ட்னா என்ன தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் தி B2B மார்க்கெட் பிளேஸ் இன் இந்தியா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் தான் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு தெரியும். எஃபெக்டிவ் யூஸ் பண்ண வரைக்கும் நான் B2Bக்காக தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு B2C B2Bலாம் தெரியாது. ஸோ நான் ஒர்க் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து நான் இந்தியா மார்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணல. பிகாஸ் இப்போ நான் நிறைய என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் சரி என்னோட கஸ்டமருக்கும் சரி நான் சஜஸ்ட் பண்றேன், நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படிதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் நான் B2B இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி எல்லாம் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் B2B மார்க்கெட் பிளேஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுங்க. ஸோ இந்தியா மார்ட் என்ன பண்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ இந்தியா மார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு B2B மார்க்கெட் பிளேஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 1000+ சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்டை வந்து செல் பண்றாங்க, பை பண்றாங்க. பிளஸ் வந்து இங்க வந்து ஒரு 11 crores ப்ராடக்ட் வந்து உள்ள இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லா நீங்க படிச்சாவே தெரியும். ஸோ இதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன இதை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா மார்ட் வந்து ஒரு லார்ஜஸ்ட் B2B மார்க்கெட் பிளேஸ் இன் இந்தியா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதுல ரெண்டு ரெண்டு அக்கௌண்ட் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஒன்னு செல்லர் அக்கௌண்ட், அதாவது நீங்க வந்து ஏதாச்சும் செல் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இல்ல பையர் அக்கௌண்ட். பையர் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க உள்ள இருக்கிற ப்ராடக்ட்டை விசிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். செல்லர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து GST இருக்கு, உங்களுக்கு பேமெண்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியா மார்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இதுல முக்கியமான ஒண்ணு, நீங்க ஒரு பையரா இருந்தா கண்டிப்பா வந்து அந்த செல்லரை கொண்டு கண்டிப்பா நீங்க வெரிஃபை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்தியா மார்ட்ல ஸ்கேம் நடக்குது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, யாரோ ஒரு பையர் கிட்ட டைரக்டா வந்து அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணாம வெளியே போயிட்டு இன்டைரக்டா கான்டாக்ட் பண்ணி அவங்க மேல பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் கரெக்டா ரிசீவ் ஆகல, பேமெண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை இந்தியா மார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணனா கண்டிப்பா அந்த செல்லர் கொண்டு வெரிஃபை பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க பேமெண்ட் பண்ண போறதா அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாம் பண்ண போறதா இந்தியா மார்ட் மூலமா பேமெண்ட் பண்ற மாதிரி பிளான் வச்சுங்க. அப்பதான் நாளைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா நீங்க இந்தியா மார்ட் கேட்க முடியும். நீங்க வெளியே போயிட்டு டீல் பேசுற மாதிரி, டிஸ்கஷன் பேசுற மாதிரி, கமிஷன் பேசுற மாதிரி பண்ணா நாளைக்கு அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகலாம் இந்தியா மார்ட் பொறுப்பு இல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ஒரு பையரா இருந்தா வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ பையர் அக்கௌண்ட் செல்லர் அக்கௌண்ட் ரெண்டுமே நீங்க கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் தான். நீங்க ஒரு செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா ஒரு இமேஜ் கொடுத்து அதுக்கான ரிலவெண்டான கீவேர்டு கொடுத்து ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ அந்த கீவேர்டு பேஸ் பண்ணி தான் உங்க சர்ச் இதுல நீங்க டாப்ல வருவீங்க. ஸோ அது எப்படி டாப்ல வரீங்க நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து கொடுத்துருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க செல்லர் அக்கௌண்ட் கொடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். லிஸ்ட் அவுட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன எப்படி என்கொயரிஸ் வரும்னா, கஸ்டமர் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அதாவது பையர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட என்கொயரிஸை இந்தியா மார்ட்ல சர்ச் பண்ணோம்னா அதை வந்து இந்தியா மார்ட் காப்பி பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். ஸோ இது வந்து உங்ககிட்ட மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்களை மாதிரி நிறைய செல்லர் அக்கௌண்ட் இருக்கும், அதாவது நிறைய பிசினஸ் அக்கௌண்ட் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை ஷேர் பண்ணும்போது ஸோ யார் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான். ஸோ யார் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி அவங்களை கன்வெர்ட் பண்றோம் அவங்களுக்கு தான் அந்த லீடு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணா, இப்போ ஒரு லீடு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த லீடு வந்து ஒரு 10 பேருக்கு அனுப்புறாங்க. 10 பேர் யாரோ ஒருத்தர் தான் கன்வெர்ட் பண்ண முடியும். மீதி 9 மெம்பர்ஸ்க்கு வந்து அது யூஸ்லெஸ் தான். ஸோ அது மாதிரி தான் இந்த இந்தியா மார்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நான் மேக்ஸிமம் இந்தியா மார்ட் யூஸ் பண்ணதில்ல. பட் ஆனால் வந்து நான் யூஸ் பண்ண அந்த டைம்ல இருந்த அந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்தியா மார்ட் வந்து உங்களுக்கு லீட் சென்ட் பண்ணுவாங்க, அதை நீங்க கால் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. அப்புறம் காஸ்ட் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா வந்து இந்தியா மார்ட் வந்து உங்களால் ஃப்ரீ பிளானை யூஸ் பண்ண முடியும்.
ஸோ ஃப்ரீ பிளான்ல லிமிடெட் ப்ராடக்ட் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு வர லீட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 1 2 அந்த மாதிரி தான் வரும். ஜஸ்ட் ஒரு 50+ ப்ராடக்ட் தான் உங்களால் லிஸ்ட் அவுட்டே பண்ண முடியும் ஃப்ரீ பிளான். பட் பெய்ட் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா நீங்க இங்க உள்ள போனீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இந்தியா மார்ட் ட்ரஸ்டில்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு வந்து நீங்க இது வந்து அவங்களோட ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் என்னன்னா, இப்ப ட்ரஸ்டில்னா ஒரு 3000 பே பண்ணா போதும். ஸோ அந்த ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ ட்ரஸ்டில் வந்து ஆனுவல் பிளான் 40,000, 2 இயர் பிளான் 70,000, 3 இயர் பிளான் 90,000 சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் பெய்ட் சர்வீஸ்க்குள்ள போனீங்கன்னா அதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸோ 3000 மந்த்லி பிளான் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க எதுவுமே டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் படிங்க. ஸோ படிச்சுட்டு அவங்க கிட்ட ஒரு டெமோ அட்டன் பண்ணுங்க. எப்படி கொடுப்பீங்க, என்ன மாதிரி லீட்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கஸ்டமர் தான், அவங்க கன்வெர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் உங்க லீட்ஸ் வந்து குவாலிட்டி வேணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளானை சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். இங்க வந்து ஃப்ரீ பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா கேட்டா மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் அது எப்படின்னா மத்தவங்க யூஸ்லெஸ்ஸா கொடுத்த லீட்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ பெய்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மார்ட் பெய்ட் சர்வீஸ், ட்ரஸ்டில், மேக்ஸிமைசர், இந்தியா மார்ட் இன்ஸ்டா, ஸ்டார் சப்ளையர்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ச் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் பக்கத்துல கொடுப்பாங்க. ஸோ இது மூலமா தான் அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ இங்க தான் மந்த்லி பிளான் வந்து பாத்தீங்கன்னா 3000 வச்சிருக்காங்க. இயர்லி பிளான் 28,000. இது வந்து ரொம்ப பேசிக்ஸ் பேக்கேஜ். ட்ரஸ்ட் சீல்னு சொல்லிட்டு ஸோ உங்க மேல ஒரு ட்ரஸ்டடான சப்ளையர்னு சொல்லிட்டு அது மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனி காஸ்ட். ஆனுவல் பிளான் 45,000, செகண்ட் இயர் பிளான் 70,000 இயர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டான்னு ஒன்று இருக்கு, ஸ்டார் சப்ளையர்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்டகரி தான். ஸோ நீங்க பேசிக் செல்ஸ் இருக்கீங்க, அப்புறம் ட்ரஸ்டட் வெர்ஷன் வருவீங்க, அப்புறம் ஸ்டார் சப்ளையர் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரியும் பிரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் இது மூலமா தான் அவங்க ஏர்ன் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ஐஎம் லீடருக்கு இந்த பேட்ச் வரும், எம்டிசிக்கு இந்த பேட்ச் வரும், ட்ரஸ்டட் செல் இந்த மாதிரி வெரிஃபைட் டிக் மார்க் வரும், ஐஎம் இன்ஸ்டா இந்த மாதிரி வரும், மேக்ஸிமைசர் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிளானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஏதாச்சும் உங்க பிளானுக்கு உங்களுக்கு இவ்வளவு லீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்ககிட்ட ஒரு இது இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஐஎம் இன்ஸ்டா, இந்தியா மார்ட் இன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து 15,000, பிளாட்டினம் வந்து 30,000, 40,000. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. பிகாஸ் இது எப்படி இருக்குன்னா நீங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு இப்போ 50,000 அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து இது தருவாங்க, லீட்ஸ் தருவாங்க. ஸோ அந்த லீட்ஸோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ லீட்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்கும், மற்றவங்க கிட்ட கூட்டு வர லீட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களா, இல்லை உங்களை மாதிரி ஒரு ஸ்டார்ட் சப்ளையர் 100 பேர் இருப்பான், அது 100 பேருக்கு ஒரே மாதிரி லீடு கொடுப்பாங்களா, அது வந்து கண்டிப்பா நீங்க கேட்டுதான் இதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். எந்த ஒரு நாலேஜ் இல்லாம வெறும் அப்படியே போய் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இங்க மெயினா என்ன பண்றாங்க, நிறைய பிசினஸ் நான் ஆக்சுவலா வந்து நான் பார்த்துருக்க நிறைய என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜஸ்ட் ப்ராடக்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணி விட்டுறாங்க. பட் ஆனா இங்க உங்க ப்ராடக்ட்டை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணா மட்டும் பார்த்தாது, உங்க ப்ராடக்ட்டை நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இந்தியா மார்ட்ல எப்படிலாம் வந்து சர்ச் பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ராடக்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க டாப்ல வருவீங்க. அப்பதான் உங்க ப்ராடக்ட் டைரக்டா வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் அப்பதான் நடக்கும். ஸோ நீங்க டைரக்டா பே பண்ணிட்டேன், 45,000 கொடுத்து நான் 1 இயர் பிளான் வாங்கிட்டேன், எனக்கு லீட்ஸ் வந்துட்டு இருக்குன்னா அப்புறம் கண்டிப்பா வராது. ஸோ இந்தியா மார்ட்டுக்கு ஒரு தனியாக ஒரு உங்க டீம்ல ஒருத்தரை போட்டு அவர்கிட்ட ரெகுலரா வாட்ச் பண்ண சொல்லுங்க. இந்தியா மார்ட்ல என்ன சர்ச்சஸ் நடக்குது, நம்ம இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கோம், எவ்வளவு லீட்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 50 லீட்ஸ் அப்படின்னா நான் 50 லீட்ஸ் எடுத்தோமா, அந்த 50 லீட்ஸோட இது என்ன குவாலிட்டி எப்படி இருக்கு, அந்த 50 லீட்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, நம்மளுக்கு இந்த மந்த் கரெக்டா வந்துச்சா இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு பர்சனை போட்டு கண்டிப்பா இந்தியா மார்ட்டை வாட்ச் பண்ணணும். பிகாஸ் இந்தியா மார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களை பொறுத்த டெய்லி ஒரு 50 லீட்ஸ் ஏதோ ஒரு லீட்ஸ் கண்ணா பண்ணான்னு கொடுப்பாங்க. அதை யூஸ்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்கு அந்த லீடை உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதான் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அதை ட்ராக் பண்ண மட்டும்தான் அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்கேஸ் நான் ஃப்ரீ பிளான்ல இருக்கேன், ஏன்னா ஒரு லீடு பர்ச்சேஸ் பண்ண கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ பேப்பர் லீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அது மூலமா நீங்க ஒரு 5 லீடை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஃப்ரீ பிளான்ல இருந்து ஒரு 5 லீடை வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லைன்னு. ஸோ அந்த பிளான் உங்ககிட்ட இருக்கு. ஸோ இந்தியா மட்டும் யாருக்கு ரொம்ப சூட் ஆகுதுன்னா மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர் அண்ட் இம்போர்ட்டர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரி நான் மேக்ஸிமம் பார்த்திருக்கேன் B2B பிளாட்ஃபார்முக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ நிறைய B2Cக்கும் உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியாது. பட் ஆனா இது வந்து மேனுஃபேக்சர்ஸ், ஹோல்சேலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நீங்க ஒரு பல்க் ப்ராடக்ட் சேல் பண்றீங்க, ஸோ பல்க் சப்ளையர்ஸா இருக்கீங்க, FMCG ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த இந்தியா மார்ட் ஃப்ரீ பிளான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அது ஒர்க் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்க மற்ற பிளான்லாம். ஸோ இந்தியா மார்ட் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குமான்னு கேட்டா, நீங்க ஒரு பல்கான ப்ராடக்ட் சேல் பண்ணணும், ஹோல்சேலருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு, மேனுஃபேக்சர்ஸ் அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா நீங்க இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி லீட்ஸ் தராங்க, இவங்களோட லீட்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்கு, ஸோ நம்ம இப்போ பெய்டு வெர்ஷன் போனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அவங்களும் எப்படி நம்ம டச்ல இருக்கு, எப்படி நம்ம ரேங்க் பண்றது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. நிறைய பிசினஸ் சொல்ற மாதிரி நீங்களும் தப்பு பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நீங்க ஒரு பையர்ஸா இருந்தா கண்டிப்பா இந்தியா மார்ட்டோட வெரிஃபை பண்ண அந்த போர்ட்டல்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. நீங்க போய் வெளியே போயிட்டு பேசி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அவங்க தான் இன்டெரக்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், ஃபோன் மூலமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது என்ன நடக்குன்னா நாளைக்கு அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகாமலே போகலாம்.
இதுல நிறைய ஸ்கேமும் நடந்திருக்கு. ஸோ நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இந்தியா மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்தியா மட்டும் பொறுத்த வரைக்கும் இது சேஃப் அண்ட் செக்யூர் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தெரியாம போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ கிளியரா வாட்ச் பண்ணி உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் கொடுப்போம். அந்த அக்கௌண்ட் மேனேஜர் யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமைஸ் ரிசல்ட் எப்போ உங்களுக்கு வரும்னா, கண்டிப்பா நீங்க பெய்ட் விஷன் போகணும். அப்பதான் ரிசல்ட் எடுக்க முடியும். செகண்ட், உங்க ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து உங்களோட ரிசல்ட் அதிகமாகும், உங்களுக்கு சர்ச் அதிகமாக, அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ண முடியும். வர லீட்ஸ் வந்து குயிக்கா ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு வர லீட்ஸ் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து லீட்ஸ் வந்து எந்த அளவு நீங்க ஸ்பீடா பண்ணல அந்த அளவு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஓவரால் இந்தியா மார்க்கெட். இது எப்படி பர்ச்சேஸ் பண்றது, இது எப்படி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, இது மாதிரி உங்களுக்கு தனியா ஒரு வீடியோனா அதுக்குன்னு தனியா வீடியோ போறேன். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கா இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்தியா மார்ட்னா என்ன, இந்தியா மார்ட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதை பத்தி ஃபுல் வீடியோ வேணா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ். பை பாய்.